வணக்கம். கடந்த சில நாட்களா பங்களாதேஷ்ல ஏகப்பட்ட முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசலாம், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அதுக்கு முன்னாடி அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அரசியலை பொறுத்தளவுல சில நேரங்கள்ல பார்க்கும்போது அரசியல் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு, மாற்றமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிதான் தோணும். ஆட்சி பண்ண அதே கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதே தலைவர்கள் தான் அதிகாரத்துல இருக்காங்க, அரசியல் மாற்றமே நிகழ மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிதான் தோணும். ஆனா அரசியல் மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா வேகமா குறுகிய காலகட்டத்துல ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த சேஞ்ச் பார்த்தோம்னா ரொம்ப வேகமா நடக்கும். ஸோ இன்னைக்கு பங்களாதேஷ்லயும் பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஷேக் ஹசீனாவோட ஆட்சி ஜூலை புரட்சியோட ஒரு முடிவு கொண்டு வரப்படுது. 15 இயர்ஸ் கண்டினியூஸா ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரூல் பார்த்தோம்னா ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் முகமது யூனஸோட தலைமையில ஒரு தற்காலிக அரசு பார்த்தோம்னா நிறுவப்படுது. அப்புறம் இப்ப ரீசெண்டா தாரிக் ரஹ்மான் அப்படின்ற பிஎன்பி கட்சியோட சேர்மன் பார்த்தோம்னா லண்டன்ல இருந்து திரும்பவும் அவர் பங்களாதேஷுக்கு வராரு. ஏறக்குறைய 17 இயர்ஸ் அவர் பங்களாதேஷுக்கு வெளிலதான் இருந்தாரு, லண்டன்ல இருந்தார். பங்களாதேஷ்ல இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, டார்ச்சர் பண்ணிடுவாங்க அப்படின்ற அச்சுறுத்தல்கள்லாம் இருந்தனால 17 இயர்ஸா அவரு பங்களாதேஷுக்கு வெளியே தான் இருந்தார். இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா அவரும் பங்களாதேஷுக்கு திரும்ப வராரு. சோ இப்ப பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி அப்படின்ற அந்த கட்சி பார்த்தோம்னா அடுத்து அவங்க தான் அதிகாரத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் இருக்கு. அது போக இப்ப ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா என்சிபி அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, அந்த கட்சியோட ஃபுல் ஃபார்ம். இந்த கட்சியை பொறுத்தளவுல ஜூலை புரட்சி நடக்கும்போது அங்க மாணவர்கள் அமைப்பு ஒன்று இருந்தது, எஸ்ஏடி அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது அந்த அமைப்போட ஃபுல் ஃபார்ம். ஸோ அந்த அமைப்பு பார்த்தோம்னா புரட்சிக்கு அப்புறமா என்சிபி அப்படின்ற ஒரு கட்சியா மாறுது, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியா மாறுது. இப்ப அந்த கட்சி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அதாவது வரப்போற 2026 தேர்தல்ல நாங்க ஜமாத்தி இஸ்லாமி கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். ஏன்னா என்சிபியை பொறுத்தளவுல மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்க இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நிறைய யங்கான லீடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை முடிவு கொண்டு வரும்போது ரொம்ப 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 ப்ராமிசிங்கான நிறைய விஷயங்கள் அவங்க பேசினாங்க. பெரிய ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வர போறோம், டெமோக்ரஸியை நாங்க செழுமைப்படுத்த போறோம், ரொம்ப முற்போக்கா நாங்க இருக்க போறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசின ஆட்கள் அவங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க ஜமாத்தி இஸ்லாமியோட ஒரு கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. சோ இது பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா ஜமாத்தி இஸ்லாமியை பொறுத்தளவுல ரொம்ப பிற்போக்குவாத இஸ்லாமிய அடிப்படைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சி. சோ அந்த வகையில இப்ப இந்த டெவலப்மெண்ட்டும் பார்த்தோம்னா நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மைனாரிட்டிஸுக்கு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஒரு சூழல் இருக்கு. ஸோ அந்த வகையில மைனாரிட்டிஸோட நலன்களை பாதுகாக்கணும், குறிப்பா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களோட நலன்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பங்களாதேஷ் மைனாரிட்டி ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி ஒன்ன ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியை அன்அபிஷியலா ஹிந்து பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா மோஸ்ட்லி ஹிந்துஸ் தான் அந்த கட்சி ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றதுக்காக ஹிந்து பார்ட்டி அப்படின்ற மாதிரியும் அந்த கட்சியை சொல்லுவாங்க. சோ இந்த கட்சியும் பார்த்தோம்னா இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல இருக்காங்க. யாரோட கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வாய்ப்புகள் யாரோட அதிகம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்ல இருக்காங்க. சோ இப்படி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 1 வீக் முன்னாடி பேசும்போது பிஎன்பி கட்சி கண்டிப்பா அதிகாரத்துக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருந்தது. பட் இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸும் பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கு. சோ இது களத்துல சூழலை மாத்திருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம என்சிபி கட்சி, அதாவது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, ஏன் அவங்க ஜமாத்தி இஸ்லாமியோட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஏன்னா ரொம்ப முற்போக்கு அரசியல் பேசின இந்த யங்ஸ்டர்ஸ் ஏன் கடைசியில மத அடிப்படைவாதம் பேசக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமியோட போய் சேர்ந்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல ஆக்சுவலா என்சிபி கட்சியை பொறுத்தளவுல பிஎன்பி கட்சியோட தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட தான் அவங்க பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தைகள் பெரிய ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல. சோ வேற வழி இல்லாம கடைசியில அவங்க ஜமாத்தி இஸ்லாமியோட போய் சேர்றாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா ஏறக்குறைய 30 சீட்ல என்சிபி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஏன் இப்ப ஜமாத்தி இஸ்லாமியோட அவங்க போய் சேர்றாங்கன்னு பார்த்தோம்னா
இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர் அரசியலுக்கும் இது பொருந்தும். இப்ப ஐடியாலஜியே இல்லாம வெறும் கரப்ஷனுக்கு எதிராக நாங்க சண்டை போடுறோம், ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜி இல்லாம கரெக்டான அரசியல் இலக்கு இல்லாம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளில வந்து சண்டை போடும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது முன்னேறி போகாது. ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும், இல்லைன்னா ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டியா மாறி பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தால பண்ண முடியாது. ஸோ இந்த ஜூலை புரட்சி எடுத்துக்கிட்டோம்னா அதை ஜென்சி புரட்சின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா அந்த அரசியல் மாற்றம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட ஐடியாலஜி இல்லை. ஸோ அதனால ஒரு மாற்று அரசியலை அவங்களால முன்வைக்க முடியல. அவாமி லீக் அப்படின்ற அந்த கட்சி இருந்த இடத்துல மாற்றா இன்னொரு ஒரு அரசியல் சக்தியை உருவாக்கி அங்க அந்த இடத்துல வைக்க முடியல. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. சோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்க பிஎன்பி கட்சிகிட்ட போறாங்க. பிஎன்பியை பொறுத்தளவுல அலையன்ஸுக்கு அவங்க ஓப்பனா இல்லை. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜமாத்தி இஸ்லாம் கிட்ட போறாங்க. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா என்சிபி அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி கிட்ட பெரிய அளவுல கொள்கை இல்லை. சோ கொள்கை இல்லைன்ற சூழல் வரும்போது அவங்க பிஎன்பி கிட்ட போறதுக்கும் தயங்கல, ஜமாத்தி இஸ்லாமி கிட்ட போறதுக்கும் தயங்கல. ரெண்டு சைடும் அவங்க போறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் நல்ல இன்டென்ஷன்ஸ் இருந்தாலும், நம்ம நாட்டை நம்ம வளர்த்தெடுக்கணும்ன்ற நல்ல நோக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்தாலும், கடைசியில கொள்கை கோட்பாடு இல்லைன்னா இந்த மாதிரிதான் போய் நிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா இப்ப ஜமாத்தி இஸ்லாமிய பொறுத்தளவுல ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திட்டாங்க. பட் கொள்கை கோட்பாடு இல்லாதனால ரொம்ப நாள் அவங்களுக்கு அரசியல்ல நிக்க முடியாது. நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க, சில கட்சிகளோட பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, கொள்கை கோட்பாடு பெரிய சித்தாந்தம்லாம் இல்லாம களத்துல இறங்குறவங்க ரொம்ப நாள் நிக்க மாட்டாங்க. 2 எலெக்ஷன் அவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க. சோ இப்ப என்சிபி கட்சி, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டிக்கும் அதே சிக்கல் தான். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் டைமா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு ஒரு 6% ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் அவங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷனை தாண்டி நம்மளால பெருசா நிக்க முடியாது. சோ இந்த எலெக்ஷன்ல நம்ம யாரு கூடயாவது சேர்ந்து கூட்டணி வைக்கணும், கூட்டணி வச்சு ஏதோ கொஞ்சம் அதிகாரத்தை நம்ம ருசிக்கணும். ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். சோ இப்ப என்ன பண்றாங்க, உடனடியா போய் ஃபர்ஸ்ட் பிஎன்பியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அப்ப ரைட்டு, கொள்கையாவது கோட்பாடாவது ஜமாத்தி இஸ்லாமியோட நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் பிஎன்பி இந்த என்சிபி கட்சியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணல அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்கு. பிஎன்பி கட்சியை பொறுத்தளவுல அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, அவாமி லீக் இப்ப களத்துல இல்ல. சோ அவாமி லீக் களத்துல இல்லாம இருக்கிறதால ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் பங்களாதேஷ்ல இருக்கு. சோ நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணும் அப்படின்றதுதான் பிஎன்பியோட நோக்கமா இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க, முதல்ல பிஎன்பி கொஞ்சம் இறங்கி வராங்க. ஒரு காலகட்டத்துல பிஎன்பி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருந்த ஒரு கட்சி, சைனாவோட க்ளோஸா இருந்தாங்க, ஓப்பனா இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசல, ஓரளவுக்கு இந்தியாவோட சமரசமா போகக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பிஎன்பி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஏறக்குறைய அவாமி லீக் மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. ரெண்டாவது, அவங்க அதிகாரத்துக்கு வர முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும்போது ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்த யங்ஸ்டர்ஸோட சேரக்கூடிய விருப்பமும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்ப ஏற்கனவே அவாமி லீக் அப்படின்ற ஒரு கட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அந்த கட்சிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் மக்களும் சேர்ந்து வீழ்த்துறாங்க. சோ அந்த இடத்துலதான் இப்ப பிஎன்பி வந்து உட்கார முயற்சி பண்றாங்க. சோ பிஎன்பியை பொறுத்தளவுல அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணக்கூடிய என்சிபி மாதிரியான ஒரு கட்சியோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது போக அவங்க நிறைய சீட்ஸும் டிமாண்ட் பண்றாங்க. சோ அதுவும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதே போல ஜமாத்தி இஸ்லாமி மாதிரியான ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கட்சிகளோடையும் அவங்க நெருக்கமா இல்லை. ஏன்னா ஜமாத்தி இஸ்லாமியை பொறுத்தளவுல மத அடிப்படைவாத அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான அரசியலையும் அவங்க கையில் எடுக்க விரும்பல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவாமி லீக் அப்படின்ற ஒரு பெரிய கட்சி களத்துல இல்ல, ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கு. சோ அந்த இடத்தை தான் அவங்க ஃபில் பண்ண முயற்சி பண்றாங்க. சோ அதனால அவங்கனால என்சிபியோடையும் கூட்டணி வைக்க முடியாது, அதே போல ஜமாத்தி இஸ்லாமி மாதிரியான எக்ஸ்ட்ரீமான கட்சிகளோடையும் அவங்களால கூட்டணி வைக்க முடியாது. சோ இப்ப இந்த மாதிரியான நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் பங்களாதேஷ்ல நடந்திருக்கிறதால
எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல் களமே இப்ப மாறிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி அங்க எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் சொன்ன விஷயம் என்னன்னா, பிஎன்பி ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. பிஎன்பி கிட்ட 30% ஓட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது போக செகண்ட் பிளேஸ்ல ஜமாத்தி இஸ்லாமி 26% ஓட்ஸோட இருக்காங்க. மூணாவது இடத்துல என்சிபி இருக்காங்க, 6% ஓட்டோட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. சோ இப்ப ஜமாத்தி இஸ்லாமியோட என்சிபி சேர்றாங்கன்னா 26+6% ஓட்ஸ் நம்ம சேர்க்கும் போது 32% மாறுது. சோ பிஎன்பி கட்சியை விட இந்த அலையன்ஸுக்கு டெக்னிக்கலா பார்க்கும்போது அதிகமா ஓட்டு வருமோ அப்படின்ற மாதிரிதான் நமக்கு பார்க்க தோணுது. பட் எக்ஸாக்டா அப்படி ஒர்க் ஆகுமான்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஜமாத்தி இஸ்லாமியோட என்சிபி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்சிபிக்குள்ள நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. குறிப்பா அங்க இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்சிபில இருந்து அவங்க விலக ஆரம்பிக்கிறாங்க. என்சிபியோட இந்த முடிவையும் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜமாத்தி இஸ்லாமியும் என்சிபியும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கல்ல, இந்த அலைன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. இப்போதைக்கு அலைன்ஸ் ஒன்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் பிராக்டிக்கலா களத்துல இந்த அலைன்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, டஃப்பான ஒரு எலெக்ஷன்ஸா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்தோம்னா ஜமாத்தி இஸ்லாமி மாதிரியான கட்சிக்கு பெரிய ஓட் பேஸ் பங்களாதேஷ்ல இருந்தது கிடையாது. 10%க்கு மேல அவங்களோட ஓட் ஷேர் போனது கிடையாது. பட் இப்ப பார்த்தோம்னா அவாமி லீக் களத்துல இல்ல அப்படின்ற சூழல் ஏற்படும் போது ஜமாத்தி இஸ்லாமி மாதிரியான கட்சி கொஞ்சம் பலப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவாமி லீக் இருந்த வரைக்கும் ஜமாத்தி இஸ்லாமிய கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. சோ இப்ப அவங்க இல்லைன்ற போது இந்த ராடிக்கல் இஸ்லாமிக் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த வகையில மேபி இந்த கருத்து கணிப்பு சொல்ற மாதிரி 20%க்கு மேலையும் ஓட்ஸ் இருக்கலாம். மேபி அந்த கருத்து கணிப்பு எக்ஸாஜரேஷனாகவும் இருக்கலாம். சோ ஒன்னு ஜமாத்தி இஸ்லாமியோட எக்ஸாக்ட் ஓட் ஷேர் என்னன்னு தெரியல. ரெண்டாவது ஜமாத்தி இஸ்லாமியும் என்சிபியும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாருங்க, அந்த அலைன்ஸ் எப்படி களத்துல ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயமும் தெரியல. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிப்ரவரியில எலெக்ஷன் வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸுக்குன்னு தனி கட்சி ஒண்ணு அங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷ் மைனாரிட்டி ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ் ஒடுக்கப்படுறாங்க, குறிப்பா ஹிந்துஸ் அங்க டார்கெட் பண்ணப்படுறாங்க. சோ இனிமேல் நம்ம மற்ற கட்சியை நம்பி இருந்தா பிரயோஜனம் இல்ல, தனியா நமக்குன்னு ஒரு கட்சி வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மைனாரிட்டிஸ் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ இவங்களும் பார்த்தோம்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளோட பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறாங்க. சோ இப்ப நான் சொன்ன இந்த பங்களாதேஷ் மைனாரிட்டிஸ் ஜனதா பார்ட்டியை பொறுத்தளவுல அவாமி லீகோட நாங்க எந்த அலைன்ஸும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவாமி லீக் இன்னைக்கு களத்திலேயே கிடையாது, எலெக்ஷன்லயும் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவாமி லீகோட நாங்க நெருங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஸ்டாண்ட். ஏன்னா பங்களாதேஷை பொறுத்தளவுல ஹிஸ்டாரிக்கலா ஹிந்துஸ் பார்த்தோம்னா, ஹிந்துஸ் பிளஸ் மைனாரிட்டிஸ் பார்த்தோம்னா அவாமி லீகோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. சோ இப்ப இந்த கட்சி இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் மைனாரிட்டி ஜனதா பார்ட்டியை பொறுத்தளவுல நாங்க அவாமி லீகோட நெருங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. சோ அதனால இந்த கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. மைனாரிட்டிஸ் இந்த கட்சியை நம்பி இந்த கட்சிக்கு ஓட் போடுவாங்களா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது, இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இவங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்களான்றதும் தெரியல. ஏன்னா இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இவங்களை பொறுத்தளவுல பிஎன்பியோட அப்புறம் ஜமாத்தி இஸ்லாமியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கும் இவங்க ஓப்பனா இருக்காங்க போல. சோ அந்த வகையில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. சோ இதுவும் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்படி என்சிபிக்கு கொள்கை கோட்பாடு இல்லையோ இவங்களுக்கும் பெரிய அளவு கொள்கை கோட்பாடுலாம் இல்லை. சோ அதனாலதான் எல்லாரோடையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பட் பரவலா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இவங்களுக்கும் ஒரு கூட்டணியில போய் உட்காருவதற்கான வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்ப பிஎன்பியை பொறுத்தளவுல ரொம்ப ப்ரோ ஹிந்துவா போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நிறைய தாக்குதல்கள் அங்க நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ப்ரோ ஹிந்துவா போறதுக்கும் பிஎன்பி யோசிப்பாங்க. ஸோ அந்த வகையில ஒரு மைனாரிட்டி பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஜமாத்தி இஸ்லாமி மாதிரியான கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மைனாரிட்டிஸுக்கு எதிரான அரசியல் தான் அவங்க கையிலேயே வச்சிருக்காங்க. கையில் எடுக்கக்கூடிய அரசியலே அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கனாலையும் பெரிய அளவுல இந்த கட்சியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. பங்களாதேஷ் மைனாரிட்டி ஜனதா பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூழல் தான் பங்களாதேஷ்ல இருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது. குறிப்பா
என்சிபியும் ஜமாத்தி இஸ்லாமியும் இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மேபி 26ல ஒரு டஃப்பான ஒரு போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.